இஸ் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ரிமூவபிள்னா உங்களுக்கு தெரியும். சிங்குலாரிட்டியே தான் இருக்கும்போது ஏன்னா அதை ரிமூவல் பண்ண முடியும். ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. அடுத்தது போல்ஸ். நெக்ஸ்ட் எசென்சியல் சிங்குலாரிட்டி. இது ஒண்ணுமே இல்லை, ஒரு நார்மல் ஐடியா தான். ரிமூவல்னா நோ நெகட்டிவ் பவர், அதாவது டெய்லர் சீரிஸ்ங்கிறாங்க. நோ நெகட்டிவ் பவர். நம்ம டெய்லர் சீரிஸ் தெரியும், ஒன்லி பாசிட்டிவ் பவர் மட்டும் தான் இருக்கும்போது நெகட்டிவ் பவர் மேக்ஸிமம் இருக்காது. அப்போ நோ நெகட்டிவ் பவர். நோ நெகட்டிவ் பவர். ஒரு சீரிஸ் எழுதும்போது நெகட்டிவ் பவர் வராத மாதிரி எழுதிட்டா தட் இஸ் கால்ட் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. அதே போல்ஸ் வரும்போது ஃபைனைட் நம்பர், அதாவது லாரன்ஸ் சீரிஸ்ல இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம். பட் அவன் என்ன சொல்றான்னா ஃபைனைட் நெகட்டிவ் பவர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எசென்சியல் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி நெகட்டிவ் பவர்ஸ். ஒரு சீரிஸ் எழுதும்போது இன்ஃபினிட்டி நெகட்டிவ் பவர்ஸ் போச்சுன்னா தட் இஸ் கால்ட் எசென்சியல் சிங்குலாரிட்டி. வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். ரிமூவபிள் சிங்குலாரிட்டிக்கு வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னன்னா sin z/z. இது எப்படி ரிமூவல் ஆகும்னா, இது எழுதும்போது இந்த சீரிஸ் வந்து இந்த கீழே இருக்கிற z equal to 0 இஸ் சிங்குலர் பாயிண்ட். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், கீழே டினாமினேட்டர் வந்துச்சு. அப்போ சிங்குலர் பாயிண்ட் டெஃபினிஷன் படி ஈஸியாக சிங்குலர் பாயிண்ட். அப்போ அந்த சிங்குலர் பாயிண்ட் இருக்கும்போது இது ஏன் ரிமூவபிள் ஆகுது, ஏன் மற்றது போல்ஸ்னு ஆகாதா, ஏன் எசென்சியல் ஆகாதுன்னா இது நெகட்டிவ் பவருங்கிற, இது பாசிட்டிவ் பவர். தெர் இஸ் நோ நெகட்டிவ் பவர்ன்ட்டு. பட் இஜெட்ங்கிறது கீழே டினாமினேட்டர் இருக்கும்போது நெகட்டிவ் பவர் தான் வருது. இது எப்படி எலிமினேட் ஆகுதுன்னா sin z பவர் சீரிஸ் வேல்யூஸ்னா z minus z cube by 3 minus plus alternate sign மாறும் z power minus அவர் நினைக்கிறேன் z power 5 divided by 5 minus dot 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 divided by z வரும். இங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காமனா z இருக்கும். அப்ப z வெளிய எடுக்கும்போது என்ன ஆகுது, z வெளிய எடுத்தா z கேன்சல் ஆயிடும். நம்மளுக்கு கிடைக்கிற சீரிஸ் என்னன்னா 1 minus z squared by 3 plus z power 4 by 5 இந்த மாதிரி போகும். அப்போ z equal to 0 போடும்போது என்ன ஆகும், இதெல்லாம் 0 வரும், இதெல்லாம் 0 வரும், z கட் ஆயிரும். அப்போ sin z by z ஓட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்குது, 1 கிடைக்குது. அப்போ இதுக்கு பேர் தான் வந்து ஒரு டேர்மை கட் பண்ண முடியும். sin z by zனா அந்த zங்கிறது என்ன ஆகும், காமனாக எடுத்து கட் பண்ண முடியும். தட் டைப் ஆஃப் சிங்குலாரிட்டி இஸ் கால்ட் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. அப்போ டினாமினேட்டர் டேர்முக்கும் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ sin z minus z divided by z cube. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இஜெட்டோட வேல்யூ என்ன, 0 போட்டால் இஸ் எ சிங்குலர். அப்போ இஜெட் ஈக்குவல் 0 போட்டிங்கன்னா இஸ் எ சிங்குலர் பாயிண்ட். பவர் எவ்வளோ இருக்குது, பவர் 3 இருக்குது. அப்போ மீனிங் என்ன, இஸ் எ சிங்குலர் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். அது வந்து என்னவாங்க, ஆர்டர் ஆஃப் ஆர்டர் 3. பவர் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு பேர் ஆர்டர். அப்போ ஆர்டர் 3. அப்போ ஆல்ரெடி சைன் இஜெட்டோட ஃபார்முலா சொல்லிட்டேன். சைன் இஜெட்டோட ஃபார்முலா என்னது, இஜெட் மைனஸ் இஜெட் கியூப் பை 3 பிளஸ் இஜெட் பவர் 5 பை 5 plus minus வரும். அப்போ z power 7 by 7 ஃபேக்டோரியல். ஆக்சுவலி ஃபேக்டோரியல் இருக்குது, அது மட்டும் நான் டவுட் பண்ணுறேன். ஓகே, ஃபேக்டோரியல் வரும், e power z தானே. ஓகே, ஃபேக்டோரியல் வரும். டாட் டாட் மைனஸ் z இருக்குது, மைனஸ் z டிவைடட் பை z கியூப்னு வரும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இந்த இஜெட்டும் இந்த இஜெட்டும் கட் ஆயிரும், இந்த இஜெட்டும் கட் ஆயிரும். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இஜெட் கியூப் காமனாக வரும். அப்போ இஜெட் கியூப் வெளியே எடுத்துட்டீங்கன்னா மீதி என்ன கிடைக்கும், மைனஸ் 1 பை எக்ஸ்ல ஃபேக்டோரியல் வரும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃபேக்டோரியல். அப்போ 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர் டிவைட் பை 5 ஃபேக்டோரியல் மைனஸ் இஜெட் பவர் 3 எடுத்துட்டிங்களா, இஜெட் பவர் 3 இஜெட் பவர் 4 பை 7 ஃபேக்டோரியல் டாட் 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 டிவைட் பை இஜெட் கியூப்னு போவோம். இப்போ இஜெட் கியூப் கட் ஆயிரும். அப்போ இஜெட் ஈக்குவல் 0 போடும்போது நம்மளுக்கு 1 பை 3 கிடைக்கும். அப்போ எப்படியாப்பட்ட வேல்யூஸ் போட்டாலும் நம்மளுக்கு என்ன ஆகும், டினாமினேட்டர் வேல்யூ வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். அப்போ ரிமூவல் பண்ண முடியுதுல்ல. அப்போ அந்த ரிமூவல் பண்ண முடியுதுன்னா தட் இஸ் கால்ட் அது கேன்சல் ஆகி நம்ம எலிமினேட் பண்ணி கொண்டு வர முடியும்ல. அப்படி டைப் ஆஃப் சிங்குலாரிட்டி கால்டு தான்